வணக்கம். இன்னைக்கு வாமனாவில் நடிகர் விஜயோட தமிழக வெற்றி கழகத்தின் கட்சி கொடி அறிமுகத்தை பற்றி தான் இந்த காணொளியில் நாம் பார்க்க போகிறோம். விஜய் கட்சி கொடியை அறிமுகப்படுத்தினதும் திராவிட இயக்கத்தோட வயிற்றில் புளியை கரைக்க ஆரம்பிச்சிச்சு. கண்ணில் விளக்கெண்ணெயை விட்டுட்டு பயங்கரமாக குற்றங்குறைகள் கண்டுபிடிச்சி கிண்டல் அடித்து மன ரீதியாக விஜயோட மனத்திடனை குறைக்கிறதுக்கு பார்க்குறாங்க. மன உறுதியை சீர்குலைக்க முயற்சி பண்ணுறாங்க. அதாவது விஜய் கட்சி கொடியில் இருக்கிறது வாகை மலர் கிடையாது, அது தூங்கு மூஞ்சி மரம் அப்படின்னு ஒரு கருத்து. அதே போல் பகுஜன் சமாஜ் கட்சி விஜய் கட்சி கொடியில் ரெண்டு பக்கமும் போர் யானைகள் இருக்குது. அதாவது ரெண்டு முன்னங்காலை தூக்கிக்கிட்டு போர் யானை ரொம்ப வீரியமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் பகுஜன் சமாஜ் கட்சி யானை இருக்கிறதுனால விஜய் அந்த கட்சி கொடியை பயன்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் தடை சொல்கிறாங்க. விஜய்க்கு ஆரம்பிக்கும் போதே பல தடங்கல்கள் வருது. இதிலேயே விஜயும் விஜயுடைய கட்சி தொண்டர்களும் ஒரு முக்கியமான உண்மையை புரிஞ்சுக்கணும். ஒரு நல்லது செய்யும்போது பல தடைகள் வரதான் செய்யும். அதை எதையும் மனசில் வச்சிக்காமல் உங்களுடைய வேலையை பாருங்கள். அதாவது நதி எப்போவுமே முன்னோக்கி ஓடிக்கிட்டே இருக்கும். அதுக்கு எவ்வளவு தடை வந்தாலும் அது முன்னோக்கி ஓடிக்கிட்டே இருக்கும். ஓடினால்தான் அது நதி, தேங்கினால் அது சாக்கடை. தயவு செய்து இந்த திராவிட இயக்கமோ மற்ற கட்சிகளோ உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறதை வச்சு நீங்கள் ஒரு இடத்துல முடங்கிடாதீங்க. குறிப்பாக சாக்கடை மாதிரி தேங்கிடக்கூடாது. நதி மாதிரி முன்னோக்கி ஓடணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு அன்பான வேண்டுகோள். அதே போல் பகுஜன் சமாஜ் கட்சி யானை இருக்கிற ஒரே காரணத்துக்காக விஜய் அந்த கட்சி கொடியை பயன்படுத்த முடியாது அப்படின்னு சொல்கிறத என்னால் ஏற்றுக்க முடியாது. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, புத்தர் பிறக்கிறதுக்கு முன்னாடி புத்தரின் தாயார் மாயாவதியோட கனவுல ஒரு வெண்மை நிறமான ஒரு யானை தோன்றுது. அந்த யானை மாயாவதியோட வயிற்றில் போயிட்டு அப்படியே ஜோதி வடிவமாக போயிட்டு ஐக்கியமாகிற மாதிரி ஒரு கனவு கண்டாங்க. புத்தரின் யானை அகிம்சையை குறிப்பிடுவது. அதாவது பகுஜன் சமாஜ் மாயாவதியின் கட்சி அகிம்சையை குறிப்பிடுவது. ஆனால் விஜயின் கட்சி கொடியில் இருக்கக்கூடிய யானைகள், இரண்டு பக்கமும் இருக்கக்கூடிய யானைகள் மிகவும் வீரியமாக போர் யானைகளாக காட்சியளிக்கின்றது. இதுதான் இங்கே முக்கியமான வேறுபாடு. இரண்டு முன்னங்கால்களை தூக்கி கொண்டு போரிடும் யானைகள் போன்ற காட்சி இருக்கிறதுனால பகுஜன் சமாஜ் மாயாவதி கட்சியில் இருக்கக்கூடிய யானை அகிம்சையை குறிப்பிடுவது, விஜய் கட்சி கொடியில் இருக்கக்கூடிய யானைகள் ஆக்ரோஷத்தை குறிப்பிடுவது அப்படின்னு சொன்னால் ரொம்ப பொருத்தமாக இருக்கும். அதனால் தேர்தல் ஆணையத்தில் விஜயும் விஜய் கட்சியினரும் இந்த பாயிண்ட்டை முன்னெடுத்து வச்சு உங்களுக்கு வரக்கூடிய வழக்குகளை சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அன்பான அறிவுரை சொல்ல விரும்புகிறேன். இதெல்லாம் ஓகே தான். ஆனால் விஜய் பண்ணுற ஒரே ஒரு தவறு என்ன அப்படின்னா, இந்த ஜெகதீஸ்வரன் சொல்லிட்டு ஒரு திருட்டு பைய ஒருத்தன் இருக்கான். அந்த திருட்டு பையில விஜய் தன்னோட கட்சியில் வச்சிருக்கிற வரைக்கும் அந்த திருட்டு பைய விஜய் கட்சியில் செய்தி தொடர்பாளர் நினைக்கிறேன். கண்டிப்பாக விஜய் கட்சி வளர்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னா, ஒருவேளை விஜய் மாநாடு நடத்தும்போது 10 லட்சம் தொண்டர்கள் கலந்து கொண்டு அந்த மாநாடு மிகப்பெரிய வெற்றி அடைந்தால் இந்த திராவிட இயக்கம், தற்போதைய திமுக அரசு என்ன செய்ய போகிறது அப்படின்னா, முதல்ல இந்த ஜெகதீஸ்வரன் பண்ணுற தவறுகளை எல்லாம் கண்டுபிடிச்சி அவனை பிடிச்சி உள்ளே தூக்கி போட போகுது. அதற்கு பிறகு விஜயை சுற்றி யாரெல்லாம் ஆலோசனை சொல்கிறாங்களோ அவங்க மேலெல்லாம் ஏதாவது ஒரு குற்றம் குறையை கண்டுபிடிச்சி அவங்களையும் உள்ளே தூக்கி ரிமாண்ட் பண்ணாங்க அப்படின்னா அந்த இடத்துல விஜய் தனித்து நிற்க வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலை ஏற்படும். அப்போ விஜய் பார்த்திங்கன்னா மனதைரியத்தோட வீரியத்தோட ஆளும் கட்சியை எதிர்க்கக்கூடிய அந்த திராணி இருந்தால் மட்டுமே, அந்த தைரியம் இருந்தால் மட்டுமே வருங்கால அரசியலில் அவருக்கு வெற்றி வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த காணொலியை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.